ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அல்லேலூயா. யோசுவா ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருனாக்கா, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார். எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்கிறேன்னா, இங்கே சீத்திமா கடந்து வராங்க, கடந்து யோர்தான் மட்டும் வந்தனும். இப்போ யோர்தான் எப்படி இருக்குன்னா கரை புரண்டு ஓடுகிறது. அதே யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பற்ற உடனே. பாருங்களேன், யோர்தான் இது அறுப்பு காலம், கரை புரண்டு ஓடுகிறது. இவங்க இப்போ முன்னேறி போனோம், என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போதான் ஆண்டவர் சொல்வாரு, நான் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து அதே யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா பயப்படாத, கரை புரண்டு ஓடுற வெள்ளத்தை பார்த்து பயப்படாத, உன் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற இந்த வெள்ளத்தை பார்த்து பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல. அப்படின்னா மோசையை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சார் அல்லவா? ஆமேன். மன்னாவை வர வச்சாரு. ஆமேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்த, எல்லாவற்றுக்கும் மேலா செங்கடலையே ஆண்டவர் பிளக்க பண்ணி, ஆமேன், கடலை வெட்டாந்தரையாக்கி தம் ஜனங்களை அற்புதமாக நடத்தினார் அல்லவா? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. பாருங்கள், தொடர்ந்து ஆண்டவர் எப்படி யோசுவா மேன்மைப்படுத்துகிறாரு. நீங்கள் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். சொல்றார், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு போயிட்டு அந்த யோர்தான் ஓரத்தில் காலை வைத்த உடனே மேலிருந்து ஓடி இந்த தண்ணீர் என்ன பண்ணா, இப்போ அங்கங்கே குவியலாக நிற்கப்படுகிறது. தேவபலியில் 16ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று, ஆமேன், சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வழியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு, அப்பொழுது ஜனங்கள் எரிகோக்கு எதிரே கடந்து போனார்கள். தெய்வ பிள்ளையில் நீங்கள் கடக்கக்கூடாதபடிக்கு எது உங்களுக்கு தடையாக இருக்குது? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்குள்ள அற்புதங்களை செய்வேன். ஆனால் நாம் என்ன செய்யணும்? நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். இன்றைக்கி யோர்தான் அவர்களுக்கு தடையாக இருந்தது. யோர்தானை காலை ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியோடு ஆசாரியர்கள் காலை வைக்கும்போது அது குவியலாக நின்று தான் ஓடுற தண்ணி அப்படி நின்று போயிடுச்சு. எப்படிங்க இதெல்லாம் ஆகும்? நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் ஆசாரிகளை ராஜாக்களமாக கர்த்தர் வைத்திருக்கிற அல்லவா? உடன்படிக்கை பெட்டியாக பிரச்சனத்தை நாம் சுமக்கிறோம் அல்லவா? நமக்குள்ள கர்த்தர் பிரச்சனை இருக்குது அல்லவா? தேவப்பிள்ளையில நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் நில்லுங்க, கர்த்தர் பிரச்சனத்தை அனுபவித்து நில்லுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும், ஏசாயா 59:19 வாசிக்கிறோம்ல, சத்துரு வெள்ளம் போல வரும்போதுன்னு, எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் உங்களுக்கு எதிராக குவியலாக நிற்கும். நீங்கள் புறப்பட்டு போவீங்க, நீங்கள் கடந்து போக வேண்டிய காரியத்தில் கடந்து போவீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசுவாவை எப்படி அற்புதத்தின் மூலமா மேன்மைப்படுத்தினாரோ உங்களையும் அவர் மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. குவியலாக்கப்பட்ட தண்ணீர், ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமென். என்று ஜனங்கள் கடந்து போக பண்ணினது போல அன்றே எங்கள் வாழ்க்கையில் எதிராக இருக்கிற எல்லா வெள்ளங்கள் இயேசுவின் நாமத்தில் குவியலாக்கப்படட்டும். இவரில் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அன்றைக்கி யோசுவாவுக்கு சொன்னீங்களே, நான் மோசையோடு போல உன்னோடு கூட இருக்கிறேன்னு, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களோடு இருக்கிறத இந்த உலகம் ஜனங்க பார்க்கட்டும், அற்புதங்களை காணச்சி நீங்கள் ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.
ஆண்டவர்களுக்கு அற்புதங்கள் செய்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.